வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இழப்பு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதை நம்ம நிவர்த்தி செய்ய முடியுமா, சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை ஏற்படுது, பண இழப்பு ஏற்படுது அப்படின்னா அதை உடனடியாக அவரால் சரி செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். ரைட்டு. ஒருத்தருக்கு உடம்பு இழந்து போகிறாரு, அதாவது வீடு இடிந்து போகுது, அதை உடனடியாக சரி செய்ய முடியும். அந்த இழப்பிலேருந்து அவர் மீண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவரால் மீண்டு வர முடியாது. ரைட்டு, ஓகே. ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்காரு, வாகனத்தில் படுவேகமாக போயிட்டுருக்காரு. இருந்தாலும் அவர் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்காரு. எதிரே வந்த ஒரு வண்டி அவர் மேலே மோதிடுறாங்க. மோதி அவருக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு கை மிகப்பெரிய அடியாகிடுது. தொடர்ந்து 6 மாதம் 1 மாதங்கள் அவர் ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பெற்றால் தான் அவர் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை. அப்படிங்கும்போது அந்த 1 வருடம் எப்படி கடக்க போகிறாரு, அந்த 1 வருடத்தை எப்படி ஒரே இடத்துல கடத்த போகிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். இது அவருக்கு மன ரீதியாக உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணும். சரி, ரைட்டு, ஓகே. வீடு இழந்தால் மீண்டு வர முடியாது, பணம் இழந்தால் மீண்டு வர முடியாது, கைகால் ஊனம் அப்படி ஏற்பட்டாலும் மீண்டு வரதே கஷ்டம். அல்லது வேறு எந்தெந்த வகையில் இழப்பு ஏற்பட்டால் மீண்டு வர முடியுமா அப்படின்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம். நம்மளோட ஆடு மாடுகள் அடிபட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக ஃபீல் பண்ணுவோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நடிகர் இறந்து போனார்னா அவருக்காக கதறி அழுகிற, ஏங்குகிற, கண் கலங்குகிற இளைஞர்கள், இளைஞிகள், ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பல பேரை சொல்லலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் போன்ற பல நடிகர்களை சொல்லலாம். ரைட்டு, ஓகே. இவங்க சினிமா துறையில் கொடிகட்டி பறந்தவங்க. சினிமா துறையில் தங்களோட ஆளுமையால் பல மக்களை மகிழ்வித்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொல்கிறோம். ரைட்டு. அரசியல் துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசியல் ரீதியாக ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணுறவங்க, ஒரு தலைவரை தொடர்ந்து பின்தொடர்பவர்கள் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தலைவர் வந்தாலும் போனாலும், தலைவரோட படத்தை பார்த்தினாலும் அவரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவரோட நினைப்பாகவே இருப்பாங்க. அவரோட செயல்கள், அவரோட எண்ணங்கள், அவரோட தொலைநோக்கு சிந்தனைகள் கண்டிப்பாக அந்த தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காமராசர், கலைஞர், செல்வி ஜெயலலிதா போன்ற பல கட்சி தலைவர்கள் இறந்து போகும்போது பல கட்சி பாகுபாடு இல்லாமல் பல தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இப்படி அனைத்து வகையான நபர்களும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்கூடிய. பாரத பிரதமர் மோடி அவர்களால் மிகவும் பெருமையாகவும் மரியாதையாகவும் கண்ணியத்தோடும் ஒருத்தருக்கு மரியாதை செலுத்துகிறாருன்னா அவர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். திருச்சி ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையத்தோட மறு கட்டமைப்பு பணிகள் சிறப்பாக செயல்பட்டு முடிவடைந்திருந்தது. இதை திறப்பதற்காக மத்திய அரசு சார்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களும், தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களும், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் மற்றும் பல உயர் அமைச்சர்களும், உயர் அலுவலர்களும், தொழில்நுட்ப வல்லுநர்களும் பல பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் மட்டுமல்ல அரசியல் துறையிலும் கேப்டனாகவே விளங்கினார். அவருக்கு ஈடு இணையற்ற தலைவர். அவருக்கு இணை வேறு யாரும் கிடையாது. அவரை இழந்தது உண்மையிலுமே தமிழகத்துக்கு மட்டுமில்லை, இந்தியாவிற்கும் மிகப்பெரிய பேரிழப்பு தான். அவர் தன்னோட உடல்நிலை, மனநிலை, பொருளாதாரம் அதை மட்டும் பார்க்காம பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடு அடையணும், ஒரு மாநில மக்கள் மட்டும் வளம் பெறணும் அப்படின்னு நினைக்கல. இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களோட வாழ்க்கை தரம் உயரணும், தொலைநோக்கு பார்வை கொண்ட, பரந்த மனப்பான்மை கொண்ட, பரந்த சிந்தனை கொண்ட, ஒரு பரந்த அறிவாற்றல் கொண்ட ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கோம், ஒரு நடிகரை இழந்திருக்கோம். உண்மையிலுமே இது மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய விஷயம்.
1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் பேர் சேருவாங்க அவரோட இறுதி அஞ்சலிக்கு நினச்சாங்க. ஆனால் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இறுதி அஞ்சலில் பங்கேற்றது உண்மையிலுமே பல மக்களின் மனங்களில் நிரந்தரமாக விஜயகாந்த் அவர்கள் குடிகொண்டுள்ளார் அப்படிங்கிறது தான் அது எடுத்துக்காட்டுது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, மக்கள் அந்தளவுக்கு நேசிச்சிருக்காங்க, விஜயகாந்த் அவர்களை நேசிச்சிருக்காங்க. அவருக்கு நாம் முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கணும். ஆனால் சந்தர்ப்பம், சூழ்நிலை, செயலாக்கங்கள், சிந்தனை தோல்வி, கூட்டணி முறிவு போன்ற பல்வேறு வகையான பல வகைப்பட்ட மாறுபட்ட கருத்துக்களால் அவரோட கூட்டணி தோல்வியடையும். இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருந்தானா இன்றைக்கி அவர் தான் தமிழகத்தோட முதல்வராக ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பார். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சித் தலைவரை, ஒரு மக்கள் தொண்டரை, மக்களின் வாழ்வை மேம்படுத்தக்கூடிய சிந்தனை, தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவரை இழந்தது கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தலைவரை இழந்ததற்கு நாங்கள் புகழஞ்சி செலுத்துகிறோம், மலரஞ்சி செலுத்துகிறோம். அவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, உங்கள் ஸ்பர்ஸு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். இது போன்ற சமுதாய சிந்தனையில் சமுதாய கருத்துக்களை சீர்தூக்கி நிறுத்தக்கூடிய, சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.